விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. கலைஞர் ப. சிதம்பரம் தான் உள்துறை அமைச்சர் தான் சொன்னாருன்னாரு. அவர் நான் சொல்லவே இல்லைன்ட்டார். போர் நிறுத்தம் நடைபெற்றது என்று நான் சொல்லவில்லை அப்படின்ட்டார். அப்போ யார் சொல்லி இவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தினாருங்கிறது வேற. இது விடுதலை புலி பிரபாகரனை சரணடைய செய்வதற்கோ இல்லை அவரை ஒரு வழியாக தீர்த்து கட்டுவதற்கோ ஒரு சதி என்று ஈழத்தமிழர்கள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் இன்னும் கருதுகிறார்கள். திருமாவளவன் சொல்கிறது சரியாக இருக்குமா, வீடியோவில் பார்க்குறது சரியாக இருக்குமான்னு அவரவர்களுடைய அதான் காமன் சென்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அங்கே யார் யாரை பார்த்து பயந்தாங்கன்றதை அந்த வீடியோவை பார்த்தாலே இன்னைக்கு கூட அந்த வீடியோ இன்னும் எங்கே போகுது, அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஜோதிமணி அவர்களும் யாருக்கு எதிராக, அறநிலையத்துறைக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார். இப்போ அந்த காங்கிரஸ் இங்கிருந்து சோடங்கர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இந்த மாதிரி ஒன்றா வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி திமுக கூட்டணி உள்ளுக்குள்ளே உடைகிறது. உடைந்து எங்கே போகும், வேற எங்கே போகும்? நீங்களே விற்கிறீங்க, விற்கிறவங்க தப்பில்லை, வாங்கி குடிக்கிறவனா அங்கே குடித்தா தப்பில்லை, 4 அடி தள்ளி குடித்தான்னா அவனை போலீஸில் பிடிக்கிறீங்களா? இப்படி தான் இப்போ அந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக சுற்றுப்பயணம், பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக சுற்றுப்பயணம். ஏங்க நீங்கள் சுற்றுப்பயணம் போனால் பாலியல் வன்முறையெல்லாம் நின்று போயிருமா? வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது தமிழர்களுக்காகவே, ஈழத்தமிழர்களுக்காகவே போராடக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருக்கிறார். அங்கே பயங்கரமான வரவேற்பு கொடுக்கப்பட்டதாகலாம் சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மை? ஏன்னா எந்த ஊடகத்திலும் அந்த விஷயம் வெளியே வரவே இல்லையே சார். இல்லை, வெளியே வரல, ஏன் வரல அப்படிங்கிற ரகசியத்தை கடைசியில் சொல்கிறேன். முதல்ல நடந்தது சொல்லுவோம். சுவாரஸ்யமானதாக கடைசியில் தானே சொல்லணும். சரி, கிளைமேக்ஸில் சொல்லணும். அதாவது இவர் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுன்னு ஒன்று தெரியும். அது துயரமான நிகழ்வு. பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டவர்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு மிகவும் வக்கரமான முறையில் மானபங்கப்படுத்து அதெல்லாம் நடந்துச்சு. குழந்தைகள் எல்லாம் கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் இது நினைவேந்தல் பண்ணுவாங்க. மே 18 மே 18 முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இவருக்கு என்னடானா திடீர்னு எல்லாரும் ஈழத்தமிழர்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க. நமக்கு அந்த ஈழத்தமிழர்லாம் அந்த டச்சு விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் அங்கே போயிருக்கார். போன வாரம், ஒரு வாரம் முன்னால் போகும்போது எந்த விதமான ஆரவாரமோ ஒரு விளம்பரமோ அது போகிறதா சொல்லாமல் போயிருக்காரு. இவரை அழைத்தது சிஎஸ்ஐ திருச்சபை. அங்கே அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழர்கள் அது யாராக இருந்தானே, அந்த எந்த சாதி எந்த மதமாக இருந்தானே, யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களில் ஒரு பகுதி, ஒரு குரூப். இவர் போயிருக்காரு. அது போனோடனே அங்கே அங்கே உள்ள அந்த யாழ்ப்பாண தமிழர்களிடையே, அதுவும் பத்திரிகைகள், ஊடகங்களிடையே இது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இவர் எப்படி இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு இவரை மட்டும் வச்சு செய்யாமல் இவரை கூப்பிட்டவங்களையும் வச்சு செஞ்சிட்டாங்க. யாரெல்லாம் கூப்பிட்டாங்க சார்? யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க? அவர் இல்லை, கூப்பிட்டது அங்கே உள்ள யாரோ சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க. அது சரி. உமாகர் ராசையான்னு ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், தமிழ் யாழ்ப்பாண ஈழ தமிழ் பத்திரிகையாளர். அவர் ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிகைகளில் வந்ததாக சொல்கிறாங்க. என்னென்னா இவர் துரோக கூட்டணியிலிருந்து வருகிறார், ஈழத்தமிழர்களுக்கு துரோகிகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு யாருக்காவது புரியாமல் போயிருமோ தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எவ்வளோ புரியுன்றது அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. சார், துரோக கூட்டணி எப்படி சொல்கிறீங்க சார்? துரோக கூட்டணி நான் சொல்லலைங்க, அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை நடக்கும்போது கிட்டத்தட்ட பெரிய உண்ணாவிரதமே இருந்தார் சார் கருணாநிதி போயிட்டு பீச்சில். அது எப்படி சார் நீங்கள் துரோக கூட்டணி சொல்ல முடியும்?
நீங்கள் அந்த பக்கம் இடது பக்கம் நின்னீங்களா வலது பக்கம் நின்னீங்களா நீங்கள்? நான் பார்க்கல, ஏன்னா 2 பக்கமும் 2 கூலர் வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் துணைவி இருந்தாங்க. உங்களை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த உடனே உண்ணாவிரதம் ஆரம்பித்து லஞ்சுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் வந்து சொல்லிட்டாரு, போர் நிறுத்தம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் உண்ணாவிரதம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் ஏதோ ஒரு கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சமரச கொடி வெண்கொடி ஏந்தி வந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய அந்த ஒரு கூட இருந்த சுட்டு கொல்லப்பட்டார்கள். வெண்கொடி ஏந்து வந்தேன். ஏன் வெண்கொடி ஏந்து வந்தார்னா சரணடைவதற்காக வரல. போர் நிறுத்தமாயிடுச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று. பிரச்சனை இல்லைன்னு சுற்றி இராணுவம் நிற்கிது. அப்போது ஐயா அதான் போர் நிறுத்தம் ஆயிடுச்சு, என்ன புரியல போல் இருக்கு உங்களுக்கு. வெண்கொடினா ஆமாம் நாங்களும் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்தில். கடைசியில் பார்த்தா போர் நிறுத்தம் ஏற்படவே இல்லை. இவ்வளவெல்லாம் சொன்னோன்னே ப. சிதம்பரம் என்ன சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் கலைஞர் வந்து ப. சிதம்பரம் தான் உள்துறை அமைச்சர் தான் சொன்னாருன்னாரு. அவர் நான் சொல்லவே இல்லைன்ட்டார். போர் நிறுத்தம் நடைபெற்றது என்று நான் சொல்லவில்லை அப்படின்ட்டார். அப்போ யார் சொல்லி இவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தினாருங்கிறது வேற. இது வந்து விடுதலை புலி பிரபாகரனை வந்து சரணடைய செய்வதற்கோ இல்லை அவரை வந்து ஒரு வழியாக தீர்த்து கட்டுவதற்கோ ஒரு சதி என்று ஈழத்தமிழர்கள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் இன்னும் கருதுகிறார்கள். சதி வந்து கருணாநிதி தான் பண்ணியிருப்பாரு. அதாவது காங்கிரஸ் செய்த சதிக்கு துணை போனவர் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு இதில் குறிப்பிடப்படும் 2 பேருமே தமிழர்கள் என்பது தான் நமக்கு வேதனையான விஷயம். ஒன்று கலைஞர் ஐயா, இன்னொன்று முன்னாள்னா நான் சொல்கிறது முன்னாள் அமைச்சர், இப்போ மாண்பு இல்லைன்னு அர்த்தத்தில் சொல்லலை, அவர் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள். இவங்க 2 பேரும் தான் வந்து காரணம்னு. அதாவது தமிழர்களின் வந்து ஒரு பெரிய படுகொலைக்கு 2 தமிழர்களே காரணமாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து அதனால் துரோகி கூட்டணின்னு சொல்லி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மஹிந்த ராஜபக்சே என்ற அரக்கன் அவங்க உங்களுக்கு தெரியும், தமிழ் வந்து நம்மளை விட தமிழ்நாடு தமிழர்களை விட ஈழத்தமிழர்கள் மிகவும் சுத்தமாக இலக்கணம் தமிழில் பேசக்கூடியவர்கள் என்ற அரக்கனை வந்து நேரில் வந்து சந்தித்து மகிழ்ந்து அந்த உடல் மொழியே பரிசுகளை வாங்கி சென்ற உடல் மொழியே எங்களுக்கு தெரிந்தது. திருமாவளவன், கனிமொழி, அப்புறம் டிஆர் ஆராசாலாம் போனாங்க. போய் பரிசெல்லாம் வாங்கி விருந்தெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உடல் மொழின்னு அவங்க சொல்கிறது வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் சொல்லணும். போய் கும்பிடு போட்டு வந்தாங்க, கும்பிடு போட்டாங்க சொல்லி அதை கூட அந்த விஷயம் கூட வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கப்பட்ட போது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் வந்து எங்களை வந்து ஒன்றும் ஒரு பெரிய இதில் என்னை பார்த்து தான் அவர் வந்து ராஜபக்சே வந்து பயந்தாரை தவிர நான் வந்து எந்த விதத்துலையும் அவர்கிட்ட கும்பிட எதுவும் போடலை அப்படின்ற மாதிரி தான் அவர் பேட்டி அளிக்கிறார் பல விஷயங்கள்ல. இல்லை, அவங்க வந்து வீடியோவை பார்த்து நீங்கள் நானும் வீடியோவை பார்த்து என்ன புரிஞ்சுக்க முடியுமோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருமாவளவன் சொல்கிறது சரியாக இருக்குமா, வீடியோவில் பார்க்குறது சரியாக இருக்குமான்னு அவரவர்களுடைய அதான் காமன் சென்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அங்கே யார் வந்து யாரை பார்த்து பயந்தாங்கன்றதை அந்த வீடியோவை பார்த்தாலே இன்னைக்கு கூட அந்த வீடியோ இன்னும் எங்கே போகுது, அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த மாதிரி சொல்லி துரோக கூட்டணியிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப கடுமையாக, அது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் மே 18 நவம்பர் மாதம் வர்றாரு அப்படி இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு பெரிய வந்து இவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது வரவேற்பில்லைன்றதை விட இவரை வந்து ஏன் அழைத்தீர்கள், அழைத்தவர்களை விமர்சனம் செய்து இந்த மாதிரி துரோகிகளை நீங்கள் அழைத்திருக்கக்கூடாது, தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தவர்களை அழைப்பதால் நீங்களும் துரோகிகள்னு அவங்கள சொல்லிட்டாங்க, யாரை அழைத்தவர்களை. இந்த அளவுக்கு அது வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு வரவேற்பை பெற்றது. அவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 4 ட்வீட்டு போட்டார். அந்த இதுக்கும் போனார். டேவிட் மில்லர்னு ஒரு தளபதி ஒருத்தர் வந்து இறந்து போனார், விடுதலை புலிகளை சேர்ந்த தளபதி. பல பேரை வந்து சிங்கள படைகளை வந்து கையாண்டு சுட்டு கொன்று அவர்களை வென்று பண்ணவர். கடைசியில் அவரும் ஒரு இடத்துல வந்து சுட்டு கொல்லப்பட்டார். அந்த டேவிட் மில்லர் ஒரு தியாகி என்று அவர்களால் ஈழத்தமிழர்களால் கொண்டாடப்படுபவர். அவருடைய சமாதிக்கும் போயிட்டு வந்தார். இங்கெல்லாம் வந்து இவரெல்லாம் வந்து வந்ததே தப்பு, அதாவது அந்த வார்த்தையை சொல்லலையே தவிர இந்த மாதிரி ஒரு துரோக கூட்டணியிலேருந்து வந்தார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருப்பவர் என்று தெளிவாக பேசி பண்ணியிருக்காங்க. இது முடிஞ்சவொன்னே வந்துட்டார்.
ரைட்டு போனார் வந்தார். ஈழத்தமிழர்களுக்கு நானும் வந்து எனக்கும் ஆதரவு இருக்குது, அவங்களும் ஆதரிக்கிறாங்க, நானும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு அது அரசியல் தேர்தலுக்காக அவர் போகிறாரு. அது அரசியல்னு வச்சுப்போம். போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த உடனே இங்கே வந்து ஒரு ட்வீட் மட்டும் 4 போட்டார். வழக்கமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஈழத்தை வென்ற தலைவரே, தளபதியே, தமிழ் மக்களின் ஏந்தலே, இப்படின்லாம் வந்து போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க, ஒரு விழா நடத்துவாங்க. வந்த உடனே வந்து திமுக தலைமையில் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டு அங்கெல்லாம் போனீங்க? ஏன்னா இவர் அங்கே போய் இவர் ஏதோ ஒரு பேர் வாங்கணும்னு போனதுனால இவருக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை. நீ எந்த கூட்டணியிலேருந்து வந்த, துரோக கூட்டணி, திமுக திராவிட முன்னேற்ற கூட்டணின்னு தெளிவாக பேசி அங்கே எல்லா டிவி சேனல், தமிழ் சேனல்லையும் இது வந்துருச்சு. எது துரோக கூட்டணின்னு சொன்னது, திமுக திட்டினது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து வந்துடுச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இதை வந்து நீங்கள் எந்த அளவுலையும் இங்கே வந்து பெருசு பண்ணக்கூடாதுன்னு ஒன்று 4 ட்வீட் எடுத்து பாருங்கள், 5 ட்வீட்டுன்னு நினைக்கிறேன். அதை போட்டு அதோட சைலண்ட் ஆகிட்டார். வழக்கமான அந்த விழா விளம்பரம் போஸ்டர் எதுவுமே இல்லை. அதாவது ஈழத்தமிழர்களுக்கு நானும் வந்து ஆதரவு இல்லை, ஈழத்தமிழர்கள் எனக்கும் ஆதரவுன்னு காமிக்கணுன்றதுக்காக போன மாதிரி இப்போ அது அவருக்கு என்ன புரியலன்னா, ஒன்று ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது, தார்மீக ஆதரவுன்னா ஒரு கால் வேறு ஏதாவது ஆதரவை எதிர்பார்த்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர்களுக்கு வந்து இந்த ஈழத்தமிழர்களுக்கு வந்து கனடா போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவங்க இருக்காங்க, ஜெர்மனிலலாம் இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து ஒரு திரள் நிதிக்காக போய் ட்ரை பண்ண பார்த்துருப்பாங்க. சொன்னேன் வேற ஏதாவது எதிர்பார்த்துன்றத நான் நாசுகா சொன்னேன், அவ்வளோதான். சரி, வேற ஏதாவது எதிர்பார்த்து, தேர்தல் நெருங்குது, நமக்கு செலவுகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, அப்போ அங்கெல்லாம் போனால் ஏதாவது நிதி தருவாங்கன்னு போனாங்க. கடைசியில் ஏதோ பத்திரமா திருப்பி அனுப்பிச்சதே பெருசுங்கிற மாதிரி வந்துட்டார். இதில் வேற இங்கே வேற கெட்ட பேர். இப்போ எங்கே இப்போ இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் கெட்ட பேர் வாங்கின்னு வந்தது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே வந்து யாரை கேட்டு போனேன், அங்கே நீ போய் போனவங்களாம் ஒன்றை திட்டினா பரவாயில்ல, என்னெல்லாம் வந்து இழுத்து திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு வந்தால் இந்த மேட்ரு, அதனால் இந்த மேட்ரை எந்த இடத்துலையும் ஒரு விழாலியோ இல்லை யாரும் உங்கள் நிர்வாகிகள் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து இலங்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதாவது வந்து கதிராமன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆர்ச் கட்டில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதாவது வந்து அந்த கோயில் நிர்வாகிகள் போன்றவங்களாம் இன்னொரு ஆர்ச் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது சிஎஸ்ஐ நிர்வாகம் வந்து கிறிஸ்தவ நிர்வாகம் வந்து அது கட்டக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு வழக்கு போராட்டங்கள்லாம் போனாங்க. அர்ஜுன் சம்பத் போன்றவர்லாம் போயிட்டு அந்த நிகழ்வுக்கு வந்து அது ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ சிஎஸ்ஐ வந்து மறுமயமாக இவர்களெல்லாம் அழைத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய மதமாற்றத்திற்கான ஒரு வழியாக செயல்படுறாங்களா. சிஎஸ்ஐ அழைத்தார்கள் என்பதே ஒரு அந்த, ஏன்னா இப்போ அடுத்தது நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட்டை ஒட்டி நான் வந்து சொல்கிறேன். அவர் பேர், அதாவது திருமாவின் பேர் இன்னொரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த ஈழத்தமிழர்கள், அதாவது அங்கே உள்ள மீடியாக்கள், அந்த மற்ற அமைப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மஹிந்த ராஜபக்சே இருக்கும் பொழுது 20,000 சிவாலயங்களை இடித்துவிட்டு பௌத்த விகாரங்கள் கட்டுவேன் எங்கே யாழ்ப்பாணம், அதாவது தமிழர்கள் வாழும் பகுதியில் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்தில் திருமாவளவன் எப்போ ஏர்குலர் மெரினா அந்த டயத்தில் அப்போ வந்து என்ன சொன்னார், பௌத்த இதை கட்டணும் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கோயில்னால் வந்து ஆபாசமாக சிலை இருக்குன்னு, இது தனி மேட்ரு. அது சொன்னது தேவாலயம் என்றால் அது வந்து சர்ச்சுன்னா பார்த்தா தெரியும், இஸ்லாமிய மசூதி என்றால் அது இப்படி இருக்கும்னு அது ரெண்டையும் பெருமையாக சொல்லிவிட்டு, நீங்கள் இது பெருமையாக சொல்லலைன்னா பரவாயில்ல, ஆபாசமாக சிலைகள் இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் தேர்தல் வரும்போது சிதம்பரம் தீட்சர்கள் நடுவில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பார். இது வழக்கமான ஒரு அந்த பரிவட்டம் கட்டிட்டு நிற்பார். இப்போ இவங்க அது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லாமல் 20,000 சிவாலயங்களை இடிப்பதாக சொல்லும்போது, மஹிந்த ராஜபக்சே சொல்லும்போது அதை ஆதரித்த துரோகி இவர். இப்போது நீங்கள் வெறும் வந்து பௌத்த ஆலயங்களை கட்டணும்னு சொன்னால் அது வேறு விஷயம். சிவாலயங்களை இடித்து விட்டு, ஏன்னு கேட்டால் இலங்கையில் உள்ள தமிழர்கள் பெரும்பாலும் சைவர்கள். தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா சைவம் வைணவம் 2 இருக்குது இல்லையா. ஆனால் அங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க கதிர்காமம் கோயில், கண்டி, இங்கெல்லாம் போனீங்கன்னா முருகன் கோயில் இல்லை சிவன் கோயில், ஆக சைவம். சிவாலயங்களை இடித்து விட்டு என்பதை அவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து கோயில் இடிச்சிட்டாங்கன்னா சரி இடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு போயிடுவோம்.
நமக்கு தமிழர்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 திராவிட ஆட்சியில் வந்து நமக்கு தோல் கொஞ்சம் தடிப்பாயிடுச்சு தமிழர்களுக்கு, தமிழ்நாடு தமிழர்களுக்கு. அவங்க பாவம் இன்னும் கொஞ்சம் உணர்வோடு இருக்காங்க, தமிழ் உணர்வோடு இருக்காங்க. நமக்கு அவங்க பேசும்போது அந்த இது தெரியுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பௌத்த ஆலயங்களை கட்டணும்னு சொன்னால் பரவாயில்ல, சிவாலயங்களை இடித்து விட்டுன்னு சொன்னபோது அன்றைக்கி மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவு சொன்னாலும் அதே ஆமாம் பௌத்த ஆலயங்கள் கட்ட வேண்டும்னு. இப்படிப்பட்ட துரோகியை ஏன் கூப்பிட்டீர்கள் அப்படின்னு அந்த சிஎஸ்ஐலேருந்து கூப்பிட்டாங்களே, அவங்கள விமர்சனம் பண்ணி போட்டாங்க. இதுதான் வந்து நடந்தது. இங்கே வந்து இதை ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டு ஏதாவது அங்கே போனால் ஏதாவது நீதி கீதி வரும்னா ஏதோ நம்ம திரும்பி வந்ததே பூர்வ ஜென்ம புண்ணியன்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே போனது. சரி, நிதி தான் வரல, ஏதாவது இங்கே ஒரு சும்மா இதை வச்சு பாரு, ஈழத்தமிழர்களுக்கு தொப்புள் கொடி உறவுக்காக நான் வந்து எவ்வளவு அப்படின்லாம் சொல்லலான்னு பார்த்தா அதுவும் வந்து இல்லைன்னு கூப்பிட்டு நல்ல டோஸ் விழுந்ததாக எங்கள் கூட்டணி தலைமையில் செம்ம டோஸ் விழுந்தது. இந்த செம்ம டோஸ் விழுந்ததுடைய உடனடியான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன். அந்த விஷயத்தில் ஒன்றும் பேச முடியாது. அவர் எம்எல்ஏ அவர்கள் ரவிக்குமார் அவர்கள், இத்தனைக்கும் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர். நேற்று என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்களை பட்டியலினத்தவர்கள் மீது வன்கொடுமை அதிகரிப்பு. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து 38-38.5% வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் 12% தான் வந்து தண்டனை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது ரெண்டையும், அதாவது நீங்கள் வந்து திருமாவளவனை வந்து திமுக எதிர்த்து பேசிய காரணத்தால் எதிர்வினையாக இப்படி செயல்பட்டுருக்கான்றீங்க நீங்கள் இருக்கும் போல ஒரு 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 யூகம் அப்படி தான் சொல்ல முடியுது திடீரென்று. ஏன்னா ரவிக்குமார் பொதுவாக திமுகவுக்கு நெருக்கமானவர், திமுக சின்னத்திலே நின்று ஜெயித்தவர். இப்போ ஏன் வந்து இது பிரச்சனை வருதுன்னா, இதுக்கு பின்னால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது கூட்டணி பிரச்சனை. இப்போது தாவேகாவுடன் காங்கிரஸ் வந்து அதிவேகமாக சுறுசுறுப்பாக பேசி கொண்டிருக்கிறது என்பது எல்லா இடத்துலையும் வர்ற தகவல். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தி சொல்லி, ராகுல் காந்தி குடும்பம் சொல்லி, பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் அவர்களுடைய நம்பிக்கை பெற்றவர். அவர் வந்து விஜயை சந்தித்து ஒரு 3 நாள் முன்னால் சந்திச்சுட்டு போயிருக்கார். அதாவது சோடங்கர் ஏற்கனவே அந்த கிரீஷ் சோடங்கர் வந்து இந்த செல்வப்பெருந்தகையை தவிர யார் சொன்னாலும் வந்து ஏற்றுக்கிறார். ஏன்னா செல்வப்பெருந்தகை திமுக ஆதரவில் இருக்கக்கூடியவர்னு பொதுவாக நம்பப்படுபவர். ஆனால் ராஜேஷ், அவர் பேர் என்ன, அழகிரி மற்றும் கார்த்தி சிதம்பரம் போன்ற மற்ற தலைவர்கள் எல்லாரும். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிமணி அவர்கள், அக்கா ஜோதிமணி அவர்கள் இன்று காலை நினைக்கிறேன், இன்றைக்கோ நேத்திக்கோ, வெண்ணெய் மலைன்னு கரூரில், நம்ம ஃபேமஸ் கரூரில் செந்தில் பாலாஜியுடைய ஊரான, சூப்பர் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊரான கரூரில் வந்து வெண்ணெய் மலையில் ஒரு சிவன் கோயிலையே கம்ப்ளீட்டாக வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப வருஷமாக இருந்த சிவன் மலை வந்து காணாமல் போச்சு. அது போராட்டம்லாம் நடத்திருக்காங்க எல்லாம். அந்த பாறைகளுக்கு நடுவில் இருந்த கோயில் வந்து திடீர்னு அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இது ஒரு கேட்டது ஒரு தப்பாயா அப்படின்னு வடிவேலு படத்தில் கேட்குற மாதிரி அதை போய் அறநிலையத்துறையில் வந்து இதை கொஞ்சம் சீரமைச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. முடிஞ்சால் சீரமைச்சிருக்கலாம், இல்லைன்னா வழக்கம் போல் விட்டுருக்கலாம். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா இருந்த கோயிலும் காணாமல் போயிடுச்சு. இந்த விஷயத்தில் அந்த உள்ளூர் மக்கள்லாம் போராட்டம் வரும்போது, உள்ளூரில் வந்து போராடலைன்னா மரியாதை இருக்காது இல்லையா? சகோதரி ஜோதிமணி அவர்களும் யாருக்கு எதிராக, அறநிலையத்துறைக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார். இப்போ அந்த காங்கிரஸ் வந்து இங்கேருந்து சோடங்கர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இந்த மாதிரி ஒன்றா வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணி வந்து உள்ளுக்குள்ளே வந்து உடைகிறது. உடைந்து எங்கே போகும், வேறு எங்கே போகும்? இப்போ வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம், ஒரே சரணாலயம் வந்து தாவேகா. அதனால் அங்கே காங்கிரஸ் அங்கே போகுதுன்னா விசிகாவும் அங்கே போகக்கூடியது. இதில் பாருங்கள், வைகோவும் இதே பக்கத்தில் இருக்கணும், இவரும் மலை சத்யா கட்சி ஆரம்பித்தார். ஆமாம், டிவிகே, தாவேகா, தீவேகா, ஆமாம், திராவிட வெற்றி கழகம் கொடியெல்லாம் போட்டு விட்டார், ஆரம்பித்து விட்டார்.
மல்லை சத்யாவும் திமுகவில் இருப்பார், வைகோவும் இருப்பாருன்னா எப்படி சரியாக வரும்? அவர் துரோகி, அவர் கருணாகம் அப்படின்னு வைகோ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வைகோ அவர் பையன் பேரில் இங்கே மட்டுமே இங்கே செங்கல்பட்டு 250 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ திருமாவளவனை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது அந்த ஆலயங்களை பற்றி அவர் தொடர்ந்து அந்த விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தார் பார்த்தீங்களா? இந்த தெய்வங்களை பற்றி எல்லாம் வச்சு, அப்புறம் புத்தர் தான் புத்தரை தான் விநாயகராக மாற்றினார்கள், அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது புத்தர் தான், இப்படி போன்ற தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிட்டு வரும்போது இந்த ஆலயங்களை பற்றியும் சொன்னார், சிலைகளை பற்றியும் அவர் விமர்சனம் செய்தார். ஆபாசமான சிலைகள் வச்சார், அதற்கு பெயர் கோயில்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாடுகளுக்கு போகும்போது பல வெளிநாடு தமிழர்கள் அந்த அரங்க கூட்டத்திலே அவர் அனுமதிக்காமல் பெரிய பிரச்சனை பண்ணாங்க, எப்படி கடவுளை நீங்கள் நிந்திப்பீங்கன்ட்டு. ஸோ இவர் தமிழ்நாட்டில் திராவிட நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற தமிழர்கள் அந்த தோல் கொஞ்சம் சென்டிமீட்டர் அதிகமான காரணத்தால் அது உணர்வு இல்லாமல் இருக்கு. ஆனால் பல்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழர்கள், இந்துக்கள் இவர் அந்த அரங்கத்தில் பேசுவதற்கு அனுமதிக்காமல் பல இடங்களில் துரத்திருச்சாங்களே சார். இல்லை அது அதான் சொல்கிறேனே, அவர்களுக்கு இருக்கும் தமிழ் ரெண்டாவது எப்போவுமே நம்ம ஒரு இதை மிஸ் பண்ணும்போது தான், நம்ம ஒரு இடத்துலேருந்து வீட்டிலேருந்து நம்ம தள்ளி இருக்கும்பொழுது தான் வீட்டு நினைவு அதிகமாக வரும். அந்த மாதிரி தமிழகத்திலிருந்து தள்ளி இருக்கும் தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு அதிகமாக இருப்பதை நான் 18 வருடங்கள் இந்தோனேஷியாவில் இருக்கும் பொழுது நான் நேரடியாக உணர்ந்திருக்கிறேன். யாராவது ரோட்டில் போகும்போது 2 பேர் தமிழில் பேசி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் துரத்திக்கிட்டு போய் ஐயா நீங்கள் தமிழா எந்த ஊருன்னு கேட்டு வருவோம். நம்ம ஊரில் எதிரில் எழுத்து வீட்டுக்காரன் அப்படிங்கும்போது நம்ம அப்படி பார்க்காம போவோம். இது ஒரு இயல்பான ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம். அந்த மாதிரி வரும்பொழுது இப்போது திருமாவுக்கு நிறைய எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் சூழ்ந்து வருகின்றன. இதில் இந்த ஈழம் அவரை ஏதோ ஒரு இமேஜ் பூஸ்டராக நினச்சி அவர் போக போக இருக்கிறதும் அடிபடுற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு. இதில் எதுக்காக அந்த வைகோவை பற்றி சொன்னேன்னா, இப்போ வைகோ பாருங்கள், அவர் போதைக்கு எதிராக சுற்றுப்பயணம் போகிறார். கிட்டத்தட்ட 87. அதில் விட அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. ஒரு மாணவர் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு, இது மாதிரி எங்கூட சிகரெட்டை விட்டுருவீங்கன்னா கேட்குறாரு. சரியாக பார்த்தா அவங்களோட குடும்பம் தான் ஐடிசி சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுக்க ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடிசி சிகரெட் விற்றதே அவர் பையன் பேரில் பிஸ்னஸ் எடுத்து கொடுத்து தான். பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சது அந்த சிகரெட்டு தான். அதை விட்டுருங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் போதையில் ஒன்று அந்த கம்பெனியை விட்டுறணும் வியாபாரத்தை, இல்லை இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை ஒரு கால் தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக கொடுத்துருவாரான்னு கேட்டால் கொடுத்துட்டு போகிறாரு. அது 250 மல்லை சத்யா 35 வருஷமாக இருந்துச்சு புரியாமல் இருக்கார். வெறும் 250 கோடியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. நிறைய சைபர் விட்டுருப்பாரு. அதையும் வைக்க சொல்லிட்டேன், நான் மிகப்பெரிய செல்வத்து குடும்பத்தை சேர்ந்தவனே, நாங்கள் இந்த பணமெல்லாம் நான் சேர்த்த தேவையில்லை அப்படின்ற பதிலுரையும் சொல்லியிருக்காரு சார். நான் அவர் வீட்டுக்கே போயிருக்கேன், அவருடைய சொந்த ஒரு கிராமத்திலே போயிருக்கேன், கலிங்கப்பட்டி. ஆமாம், கலிங்கப்பட்டிக்கே போயிருக்கேன்னா அங்கே அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு என்னை தலைமை தாங்க சொல்லி ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கேன், தெரியும். சரி, நம்ம அதுக்கு மேலே ரொம்பவும் பர்சனலாக போகக்கூடாது. இல்லை, அவர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தார், நம்ம அதோடு நிறுத்திப்போம். ஆனால் நமக்குள்ள அரசியலை மட்டும் பேசுவோம். நம்ம என்னென்னா, இப்போ போதை, நீங்கள் சிகரெட் கம்பெனிலாம் இழுத்து அந்த சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷனை நிறுத்திடுங்களேன், அப்போ அவன் சிகரெட் ஏன் முடிக்க போகிறான்? வேறு யாராவது இப்போ விற்க மாட்டாங்களா? நீங்கள் விற்றுட்டு இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாகை விற்றுட்டு டாஸ்மாக் குடித்தா தப்பு இல்லை, குடிச்சிட்டு அவன் வண்டி ஓட்டினா தப்புன்னு சொல்லி பிடிக்கிறீங்களே, இது நியாயமானு கேட்குறோம். நீங்களே விற்கிறீங்க, விற்கிறவங்க தப்பில்லை, வாங்கி குடிக்கிறவனா அங்கே குடித்தா தப்பில்லை, 4 அடி தள்ளி குடித்தான்னா அவனை போலீஸில் பிடிக்கிறீங்களா? இப்படி தான் இப்போ அந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக சுற்றுப்பயணம், பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக சுற்றுப்பயணம். ஏங்க நீங்கள் சுற்றுப்பயணம் போனால் பாலியல் வன்முறையெல்லாம் நின்று போயிருமா? ரெண்டாவது, உங்களுக்கு அந்த பழைய திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க, இந்த கதை புராணம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லைனாலும். அந்த ஞானப்பழ நாரதர் கொண்டு கொடுத்தானா, அவர் யார் கொடுக்குறது, பிள்ளையாரா முருகரான்னு கேட்ட உடனே அவர் முருகர் டப்புன்னு மயில் மேலே ஏறி ஒரு ரவுண்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். அவர் வரதுக்குள்ளே பிள்ளையார் அப்பா அம்மாவை சுற்றிட்டு பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். இது நம்ம பழங்காலத்துலேருந்து. அது மாதிரி இவர் போதைக்கு எதிரான ஒரு பயணம்னா, இவர் போக வேண்டிய இடமே நேர முதல்வர்கிட்ட போய் அறிவாலயத்துக்கு போகணும். அறிவாலயத்துக்கு போய், ஐயா மதுக்கடையெல்லாம் மூடுங்க, ஐயா
போதைக்கு எதிரான கஞ்சா ஹெரோயின் மெட்சலுக்கெல்லாம் எதிரில் வந்து நீங்கள் நடவடிக்கை ஒரு சின்ன நகைச்சுவையாக சொல்லுவாங்க. குடும்பம் ஒரு கதம்பணும் ஒரு படம் வந்துச்சு விசுது. ஆமாம். அதில் சொல்லுவாப்புல சொல்லுவாப்புல ஒவ்வொருத்தையாக போயிட்டு குடிக்காதுன்னு சொல்கிறத விட தயாரிக்கிறதே 4 கம்பெனி தான், அந்த 4 கம்பெனியை மூடிட்டே பிரச்சனை கிடையாதுன்றவாப்புல. அது மாதிரி தான் விசு சொல்லியிருப்பாரு. இல்லை அப்போ அவர் சொல்லும்போது 4 இருந்தது, இப்போ 12. அந்த காமெடி இல்லை அந்த நீங்கள் சொல்கிறது அது உண்மை. ஆமாம், முற்றிலும் உண்மை. 12 இப்போ அதுதான் வந்து இப்போ வரப்போகிற இப்போது அதாவது இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்க போகுது. இப்போ மோடி வந்து பிரதமர் நேற்று வந்துட்டு போனார். வந்துட்டு போகும்போது மோடி எப்போவுமே வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு 4 அர்த்தம் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு அழுத்தமான அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சிக்க முடிகிறவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அவர் அரசியல் எதுவுமே பேசலை நேற்று இந்த வேளாண் மாநாட்டில் வந்து பேசலை. அவர் வந்து அந்த துண்டு எடுத்து அப்படி போட்ட உடனே பீகார் வாசனை இங்கேயும் வருதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏற்கனவே அங்கே பீகார் இது முடிஞ்ச உடனே அடுத்த எங்களுடைய டார்கெட் வந்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன நமக்கு வரக்கூடிய தகவல்னால் அடுத்தது இந்த இந்த தேர்தலில் ஒட்டி வரப்போகிறது டாஸ்மாக் என்ற மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோன்னு இவங்க வழக்கமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படி கூட 500 கடை மூடுனேன்னு ஒரு சொன்னாங்க ஒரு விஷயத்தை. எப்போ கேட்டாலும் 500 கடை மூடுறோன்னு சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு 500 கடை மூடிஇருந்தால் கூட 2000 கடை மூடி இருக்கணும். மூடினதா தெரியல. ஆனால் இவங்க கடையை மூடுறது மட்டும் இல்லை, ஒரு கடையை சுற்றி வச்சு மணமகள் மன்றன்ற பேரில் அங்கங்கே வந்து அதுக்கு ஒரு 10 பிரான்ச்சு இல்லீகல் பிரான்ச்சு சட்டவிரோதமாக வைத்திருப்பது தான் பிரச்சனைக்கு காரணமே. இதை தவிர கள்ளச்சாராயம், இதை தவிர போதைப் பொருட்கள், கஞ்சா, அதுக்கப்புறம் மெட்ஸு, ஹெரோயினு இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதுக்காக தான் ஒரு ஷெட்யூல், ஒரு பட்டியல் போட்டு, கால நேர பட்டியல் போட்டு இப்போ பீகாரில் வந்து ஏன் வந்து ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நிதிஷ்குமார் 20 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி அவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கு என்று ஒரு அவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற அவருக்கு இன்னொரு விஷயம் வைக்கப்பட்டதுன்னா ஜங்கல் ராஜா மங்கள் ராஜா அப்படின்னு ஒரு விஷயம் வச்சாங்க. ஸோ லல்லுவோட குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரச்சனை ஆகுன்னு சொன்னாலும் தெரியுமே. அவங்களுடைய ஜெயிச்சு வெற்றி ஊர்வலம் வரும்போதே 57 பேர் 60 பேர்லாம் வந்து செத்து போயிருக்காங்க கட்சியோடைய வெற்றி ஊர்வலத்தில். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி இல்லாமல் ஜங்கல்ராஜ் இல்லாமல் இப்படி ஒன்று இருக்கணும்னு நினச்சது அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பெண்கள் அதிகமாக இந்த தடவை வந்து வாக்களிச்சிருக்காங்க நிதிஷ்குமாருக்கு. அதாவது மோடிக்காகன்னு சொன்னால் கூட நிதிஷ்குமார் தானே முதல்வர் கேண்டிடேட். அப்போது வந்து அறிவித்தாலும் அறிவிக்கலைனாலும் நிதிஷ்குமார் தான் 20 வருஷமாக இருந்திருக்கார். அப்போது நீங்கள் வந்து மதுவிலக்கு என்பது ஒரு பெரிய, இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா பிரசாந்த் கிஷோர், உடனே பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க, அது தனி சப்ஜெக்ட், விட்டுருங்க, அது வரட்டும் பார்ப்போம். அது பிரசாந்த் கிஷோர் வந்து 2 இடத்துல தான் டெபாசிட் வாங்கினார். 236 இடத்துல டெபாசிட் காலி. அதுக்கு ஒரு பல காரணங்களுக்கு நடுவில் ஒன்று நான் கூட தமாஷா சொல்கிறது, நீங்கள் வந்து திடீர்னு வந்து பத்திரிகையில் வந்து ப்ரூஃப் ரீடரை கொண்டு போய் எடிட்டராக போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ப்ரூஃப் ரீடருங்கிறவர் என்ன, மற்றவங்க எழுதுனதை ஏதாவது தப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறவர். இப்போ இன்டர்னல் ஆடிட்டர் இருக்கார், அவர் வந்து ஏதாவது தவறு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவரையே கொண்டு வந்து சிஇஓவாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் பிரச்சனை. ரைட்டு. அதை தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, நான் மதுக்கடைகளை திறப்பேன், ஏன்னா அப்போ தான் பீகாருக்கு வருவாய் வரும்னார். பெண்கள் ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமார் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கணும், சிராக் பாஸ்வான் போன 2020 ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். இந்த தடவை 20 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இன்னும் அவ்வளோ இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் அனைத்து இடங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே தலித் ஓட்டுகள், தலித்தன பட்டியலின ஓட்டுகள். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போகும்போதே கரெக்டாக வந்து பிரமாதமாக ஒரு திலகம் போட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து அது தேர்தலுக்காக போட்டாரா, அவர் இயல்பாக போட்டாரா, அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. அப்படி பார்க்க போனால் இங்கே கூட தான் நிறைய பேர் காவி கட்டுறாங்க, தாடி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இயல்பாவா இல்லை வந்து இயற்கையா நம்ம அதுக்குள்ளெல்லாம் ஆராய்ச்சி போக வேண்டாம். ஆனால் அது அவருக்கு எந்த அளவுக்கு உதவியது என்றால் 1லிருந்து 20 பெரிய ஒரு மாசிவ் இது. அதில் முக்கியமான பல காரணங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுவிலக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீகாரில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக 25% மேலே இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு. யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு.
இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மதுவிலக்கு என்பது அங்கே வந்து தொடர்ந்து அவர் என்ன சொன்னார், தொடர்ந்து மதுவிலக்கு இங்கே அமலில் இருக்கும்னு யார், நிதிஷ்குமார். அப்போது பெண்களுடைய வாக்கு அதிகமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம், பல காரணங்களில் முக்கியமான காரணம் இந்த மதுவிலக்கு தொடரும்னு. பிரசாந்த் கிஷோர் தோற்றதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் மதுவிலக்கை அதாவது ரத்து செய்வேன், மதுவை மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொன்னது. அப்போ எதுக்காக இது சொல்லணும்னா, இந்த முறை 2026 தமிழ்நாடு தேர்தலில் மதுக்கடைகளை படிப்படியாக அந்த வழக்கமான திமுக சொல்கிற படிப்படியாக இல்லை, இந்த தேதிக்குள் இவ்வளவு கடைகள், இந்த தேதிக்குள் இவ்வளவு கடைகள் இது போனோம். எவ்வளவு 45,000 தானே உங்களுக்கு வந்து 45,000 கோடி தானே. இந்த 45,000 கோடிக்கு கள்ளுக்கடைகளை, ஏன்னா கல் வந்து சாராயம் அளவுக்கு மோசமானதில்லை, உடலுக்கு ஆரோக்கிய கேடு விளைவிப்பதில்லை. ஏன்னா இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா திருவிழாம்போது இல்லை பண்டிகைகளும் போது வீட்டில் பெண்கள் கூட வந்து கல் உண்ணும் அந்த பழக்கம் இருக்கிறது. அதாவது அது வந்து போதை தரக்கூடிய அந்த மாதிரி கேரளா உணவுகளே வந்து கல் வந்து உணவு ஆபத்துக்கே வந்து கல்லை விட்டு நிகழ்வு இருக்கு. வீட்டில் பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, குடும்ப பெண்கள்னு சொல்லும்பொழுது அது கல் வந்து ஒரு பானமாக கருதப்படுகிறதே தவிர அது வந்து ஒரு போதைப் பொருளாக இல்லை. தேக ஆரோக்கியத்திற்கும் அது வந்து கெடுதல் இல்லை. கல் சில விஷயங்களில் உடம்புக்கு நல்லதான விஷயங்கள் கூட இருக்குது சில விஷயங்களில். அந்த மாதிரி கள்ளுக்கடைகளை திறந்து விட்டு சாராய கடைகளை மூடுவது அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையிலான இந்த இவங்க வரும்போது இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் சும்மா படிப்படியான இந்த வழக்கமான பாணியில் சொல்லாமல் இந்த தேதிக்குள்ளே இவ்வளவு, இப்போ மொத்தம் 5,000 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா உதாரணமாக சொல்கிறேன், 4,000 மூணு இன்ஸ்டால்மெண்ட்டு 1,500 நாங்கள் மூடிடுவோம். அதுக்கு பதிலாக கள்ளுக்கடைகள் திறக்கப்படும். இதனால் வரக்கூடிய நஷ்டங்கள், கள்ளுக்கடையில் வர லாபம் வந்துடும், அதில் ஏதோ ஒரு பாதியாவது வரும், மிச்சம் வந்ததுன்னா மத்திய அரசு வந்து அதை வந்து அதற்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யும். இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு இதை கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா இதில் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரு மாங்காய் பெண்களுடைய வாக்குகள். ஏன்னா மதுவால் பாதிக்கப்படுறது ஆண்கள் மட்டையாயிட்டாங்கன்னா கூட பெண்கள் தான் குடும்பத்தை நடத்துபவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை தாண்டி ஏறக்குறைய 12 இல்லை 11 சாராய ஆலைகள் நடத்துபவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அல்லது சார்புடையவர்கள், திமுக நிர்வாகிகள் அல்லது சார்புடையவர்கள். இவங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடி வருமானம் வந்து வெறும் இந்த சாராயத்தில் ஒரு வருஷத்துக்கு வருது. இப்போ இந்த சாராய ஆலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடிதான் ஆகணும். படிப்படியான்னு சொன்னால் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் முடிதான் ஆகணும். மூடினா திமுகவுடைய பொதுவான அவங்களுடைய அந்த அந்த ஓட் பேங்கே வந்து பணம் கொடுத்து வாக்குகள் பெறுவது தேர்தல் சமயத்தில். இந்த பணம் கொடுத்துன்னு வரும்போது அந்த பணத்துக்கு வந்து எங்கேருந்து பணம் வருது? காமதேனு வந்து சாராய ஆலைகள். இந்த சாராய ஆலைகளை மூடுவதன் மூலம் திமுகவிற்கு இப்போ மட்டும் இல்லை, நெடுங்காலத்திற்கு எதிர்காலத்திலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. போக போக இதோடைய இது தெரியும். இதில் ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சிடுறேன். எந்த அளவுக்கு வந்து திமுக வந்து பயந்து இருக்கிறது இல்லை வந்து கவலையாக இருக்கிறது என்றால், தென்காசியில் ஜெயபாலன் என்கிற வந்து மாவட்ட செயலாளர் இவரை வந்து பிரதமரை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய நரகாசுரன் அப்படின்னு சொல்லி வந்து அவரை வந்து துடிக்கிறான் மோடி என்று ஒருமையில் அவன் இவன் என்று பிரதமரை சொல்லியிருக்கிறார். இதுவரை திமுக தலைமை எந்த விதமான ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. அவரை இத்தனை நேரம் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் ஏதோ ஒரு வகையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்பதை மத்திய அரசு கவனித்து கொண்டிருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. பல்வேறு தரப்பினர் புகார் அளித்தும் இந்த காவல்துறை கேஸை ஃபைல் பண்ணலாம் கூட சொல்லல. ஒரு பிரதமரை பார்த்து நான் வந்து தீர்த்து கட்டணும்னு சொன்னால் கேட்டால் இல்லை அவர் அரசியல் ரீதியாக சொன்னார். அவன் இவன் என்று பேசுவது நாகரிகமா? ஒருமையில் வந்து துடிக்கிறான் மோடி அப்படின்னு பேசுறது வந்து ஒரு இதுவா? அதுக்கப்புறம் வந்து இல்லை சார், அந்த கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் பிரதமர் அவர்களை மிகவும் தரக்குறைவாக சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இல்லை, நான் சொல்ல வந்தது என்னென்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த விதமான ஒரு பெரிய பதவியிலும் இல்லை. பட் இவர் வந்து தென்காசியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க திமுகவில். ஆனால் மாவட்ட செயலாளர் லெவலில் நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை உருவாக்கினீர்கள் என்றால், இல்லை ஆராசாவும் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு.
ஆராசா போன்றவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இதோட ஆராசா பேசியிருக்காங்க இல்லைங்க. நீங்கள் வந்து அப்படி பார்க்க போனால் கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும் பொழுதே காமராஜர் வந்து முதல்வராக இதுக்கு போனார், ரஷ்யாவுக்கு போனார். இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு எருமை தோல் மட்டும்தான் ஏற்றுமதி ஆச்சு. இப்போ முதல் தடவையாக வந்து எருமையே ஏற்றுமதி ஆகிறதுன்னு சொன்னார். இவங்களுடைய நாகரிகம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஆரம்பிச்சது. அந்த கட்சியில் இருப்ப அனைவருமே இது மாதிரி தரக்குறைவாக திராவிட நாடு எங்கே இருக்கிறதுன்னு கேட்ட அனந்தநாயகி நாடாவை அவிழ்த்து பாருங்கள் சொல்லிட்டு அதற்கு வேற ஒரு நியாயம் கற்பித்து பதில் சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் இந்திரா காந்தி வந்து தாக்கப்பட்ட போது போற ஒரு விஷயம், மண்டையில் மாதவிலக்கு என்று சொன்னதுன்னு சொல்லி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நேருவின் மகளே அவர்கள், நிலையான ஆட்சி அவர்கள், இவங்க தான் வந்து பேசுவாங்க துணிச்சல் தைரியம் பற்றி. இப்போ கூட செந்தில் பாலாஜி வந்து இந்த மெட்ரோவில் வந்து இவங்க தவறு பண்ணிட்டு இவங்க வந்து பிஆர்டிஎஸ் போதும்னு அதில் எழுதி கொடுத்துட்டு 2011 பிரகாரம் 15 லட்சம் மக்கள் தொகைன்னு எழுதி கொடுத்து இன்றைக்கி 23 லட்சம் மக்கள் தொகை இதில் கோவையில் மட்டும். இதற்கான ஆதாரங்களை யார் கொடுக்க வேண்டும்? மாநில அரசு தான் கொடுக்கணும். அதை கொடுக்காம எங்களுக்கு ரெண்டாவது இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து 10 கிலோமீட்டர் தான் வந்து டிராஃபிக் ஜாமில் போகலான்னா 30 கிலோமீட்டர் போகலாம்னு எழுதி கொடுத்துட்டு பிஆர்டிஎஸ் போதும், பிஆர்டிஎஸ்னால் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அது போதும் அப்படின்னு எழுதி கொடுத்து நடுவில் உள்ள எத்தனை கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் மறைத்து இவ்வளவும் வந்து மதுரைக்கும் கோவைக்கும் வந்து வந்துடக்கூடாது மெட்ரோ அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் வந்து அந்த தகவல்களை அளித்து விட்டு இப்பொழுது இன்றைக்கி காலையில் கரூரில் வந்து செந்தில் பாலாஜி கரூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ பெரிய போராட்டம் நடத்துகிறார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, மெட்ரோ வரலன்னு. ஏன் 2011 15 லட்சம் இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு படிக்காதவங்க கூட சொல்லுவான் 2025 14 வருஷத்தில் வந்து 20 லட்சம் தாண்டி இருக்கும்னு ஒரு சராசரியாக. இதை வந்து முறையாக கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? இதே மாதிரி அவர் மனோகர்லால் கட்டார் அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் வந்து வீட்டு வசதி அமைச்சர் வந்து தெளிவாக இதையெல்லாம் உண்மைகளை வந்து வெளிப்படுத்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதனால் திமுகவின் நாட்கள் எண்ணப்படுகிறது. கண்டிப்பாக சார். சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எடுக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.